இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் வரும் தொழிலாளர்கள் தாங்கள் குத்தகைக்காரர்கள் என்பதை மறந்து தங்களை உரிமையாளர்கள் என்று நினைத்துக் கொண்டனர். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வு, குடும்பம், திரு அவை மற்றும் வசதிகள் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு மட்டுமே. நாம் அதன் மீது உரிமை கொண்டாடி இறைவனுக்கு சேர வேண்டிய கனிகளான நற்செயல்கள், இரக்கம், அன்பு ஆகியவற்றை கொடுக்க மறுக்கின்றோம். இறைவன் அனுப்பிய தூதர்களையும் தன் மகனையும் புறக்கணித்த தொழிலாளர்களைப் போல நாமும் நமது மனசாட்சியின் குரலையும் இறைவார்த்தையும் புறக்கணிக்கின்றோமா? இறையாட்சி உங்களிடமிருந்து நீக்கப்படும் என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை நம் வாழ்வின் அடித்தளமாக ஏற்காவிட்டால் நம் வாழ்வின் கட்டிடம் நிலைக்காது. நாம் வெறும் பயனாளிகளாக மட்டும் அல்லாமல் இறைவனுக்கு சேர வேண்டிய கனிகளை கொடுக்கும் உண்மையுள்ள ஊழியர்களாக மாறுவோம்.